ஓகே சார், தேங்க்யூ சார். கொஞ்சம் தூரத்தில் வச்சு மோடி கேர். குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ சார். முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம், கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம், ஒன்றுக்குள் ஒன்றாக என்ற தத்துவ சொற்களுக்கு வழிகாட்டியாக இருந்து எங்களுக்கெல்லாம் சகோதரராக இருந்து எங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய டைமண்ட் டைரக்டர் திருவாளர் மூக்கையா அவர்களே, சொந்தம் என்றாலும் அது நான் தான், சேர்ந்து வருவேன் என்றாலும் அது நான் தான் என்று எங்களுடைய டைமண்ட் டைரக்டர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து கடமையாற்றி வருகின்ற சீனியர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் திருவாளர் தனசேகர் அவர்களே, நற்றமிழ் வித்தகர் நாவுக்கரசர் எங்களுடைய உடன்பிறவா சகோதரர் திருவாளர் எஸ்இடி டைரக்டர் செல்லதுரை அவர்களே, தன்னையே தமிழாய் வைத்து தமிழையே தானாய் கண்டு தன்னை போல் நிமிர்ந்து நின்று சார்ந்தாருக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கி கொண்டு இருந்து எனக்கும் கடமையாற்றி வருகின்ற என்னுடைய டைரக்டர் திருவாளர் ராமகிருஷ்ணன் பிள்ளை அவர்களே, இன்றைக்கு என்ன கருத்துக்களை எங்கெங்கே சொல்ல இருக்கின்றார்கள் என்று ஆங்காங்கு அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உடன் பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மோடி கேரின் பணிவான வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைக்கு கார்டியோ ஆக்டிவ் என்று சொல்லக்கூடிய வெல் ப்ராடக்டில் ஒன்றான இந்த இருதய இயக்கி, கார்டியோ ஆக்டிவ் என்று சொன்னால் இருதய இயக்கி, அந்த இருதய இயக்கி என்று சொல்லக்கூடிய இந்த கார்டியோ ஆக்டிவ்க்கு இதயத்தை இயக்குகின்ற இதய ராணி என்று சிறப்பான ஒரு பெயரை கொடுத்திருக்கின்றோம். ஏனென்றால் இந்த கார்டியோ ஆக்டிவ் என்று சொல்லக்கூடிய இந்த கார்டியோ ஆக்டிவ் என்று சொல்லக்கூடிய இந்த வெல் ப்ராடக்டில் இயற்கையான மூலிகைகள் மட்டுமே சேர்க்கப்பட்டிருக்கின்றன. பெரியவர்களே, இந்த கருத்துக்களை கேட்பதற்கு முன்பாக இதனை இருதயத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய, அதாவது மெடிக்கல் மாத்திரைகளை தவிர்த்து எங்களுடைய இந்த கார்டியோ ஆக்டிவை எடுத்துக் கொள்வதனால் தாங்கள் உயிர் காக்கப்படுவீர்கள் என்பதை ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இது முற்றிலுமாக
ரசாயனம் நீக்கப்பட்ட பொருள். இது இயற்கை மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட பொருள். அதாவது ஹார்ட் அட்டாக் என்று சொல்லுகின்றார்கள். அதாவது ஹார்ட் அட்டாக் என்று சொல்லுகின்ற பொழுது அதிலே இறக்கக்கூடிய லட்சம் மக்கள், அதாவது அந்த மெடிக்கல் மாத்திரைகளை பயன்படுத்தி அதனால் ஏற்படுகின்ற பேராபத்தால் உயிர் இழக்க நேரிடுகிறது என்பதை பெரியவர்களே நீங்கள் உணர வேண்டும். ஆனால் எங்கள் கார்டியோ ஆக்டிவோவில் இயற்கை மூலிகளான மருத மரப்பட்டை, முள்கிழுவை, அசுவகந்தா, அமுக்குரா கிழங்கு, மாதுளை, வல்லாரை, சங்கு புஷ்பம் போன்ற இயற்கை மூலிகைகளால் பெரியோர்களே இந்த கார்டியோ ஆக்டிவ் என்று சொல்லக்கூடிய இருதய இயக்கி தயாரிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த 6 மூலிகைகளும் என்ன என்ன பலன்களை உங்களுக்கு தருகிறது என்பதை உங்களுக்கு நான் இங்கே இந்த பதிவில் குறிப்பிட விரும்புகின்றேன் பெரியோர்களே. அதாவது மருதமர பட்டை என்று சொல்லுகின்ற பொழுது இது இதயத்திற்கு மிக மிக உன்னதமானது, உயர்வானது. ஏனென்றால் இந்த மருதமரை பட்டையானது நீரிழிவு நோயை, அதாவது சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துகின்றது. அடுத்து மேக நீர் என்று சொல்லுவார்கள் அல்லவா, அதாவது கால்கள் மூட்டுகளிலும் கைகள் மூட்டுகளிலும் தோல் பட்டைகளிலும் நீர் சேர்ந்து வீங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சியை, நிகழ்ச்சியை மேக நீர் என்று சொல்லுகின்றார்கள். இந்த மேக நீர் எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால், ஒன்று கிட்னி என்று சொல்லக்கூடிய சிறுநீரக செயலிழப்பு, அப்படி இல்லை என்று சொன்னால் கல்லீரலினுடைய செயலிழப்பு. இதன் காரணமாகவே இந்த உடல் உறுப்புகளில் நீர் தேங்கப்பட்டு உடல் உறுப்புகள் வீக்கமடைகின்றன. அப்படிப்பட்ட நீரிழிவு நோயை அகற்றக்கூடிய நிலையில் இந்த மருதமர பட்டையானது முதல் பங்கு வகிக்கின்றது பெரியோர்களே. எனவே இந்த மேக நீர் வராமல் தடுக்கக்கூடிய நிலையிலும் இந்த மருதமர பட்டையானது முன்னுரிமை வகிக்கின்றது. அடுத்து பலகீனமாக இருக்கக்கூடிய இதயத்தை உறுதிப்படுத்துகின்றது. அந்த பலகீனத்தை அகற்றி இதயத்தை உறுதிப்படுத்துகின்றது. இதயத்தில் உள்ள இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய, இரத்த நாளங்களில் செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை சரி செய்கிறது. அடுத்து இந்த மருதமர பட்டையானது இதய துடிப்புகளை சமச்சீராக்குகின்றன. அடுத்து இந்த மருதமர பட்டை இதய அடைப்பை நீக்கி இரத்த குழாய்களை சரி செய்கிறது. இரத்த குழாய்களிலே குறைவான இரத்த ஓட்டம் செல்லுகின்ற பொழுது அந்த இரத்த ஓட்டத்தை இந்த மருதமர பட்டையானது அற்புதமாக சமநிலைப்படுத்தி ஓடச் செய்கின்றது. அடுத்து பெரியோர்களே, இந்த மருதமர பட்டையானது இருதய அடைப்பை நீக்கி இதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்கள், இரத்த குழாய்களை தூய்மைப்படுத்தி
இரத்தத்தை சிறப்பாக செம்மையாக சமச்சீராக செல்லுவதற்கு இந்த மருதமர பட்டையானது மிக அற்புதமாக வேலை செய்கிறது பெரியோர்களே. அடுத்து இந்த கார்டியோ ஆக்டிவ் என்று சொல்லக்கூடிய இந்த இருதய இயக்கியில் முள் கிழுவையானது பயன்படுத்தப்படுகின்றன. இந்த முள் கிழுவையானது சிறுநீரக கற்களை உடைத்து பொடியாக்கி வெளியேற்றக்கூடிய பணிகளை இந்த முள் கிழுவையானது செய்கின்றது. அடுத்து கல்லீரலிலே வீக்கம் இருந்தால் அந்த வீக்கத்தை குறைத்து அந்த நோயை அகற்றி கல்லீரல் மிக சிறப்பாக மிக செம்மையாக இயங்குவதற்கு இந்த முள் கிழுவையானது பெரியோர்களே பயன்படுகிறது. அடுத்து இந்த முள் கிழுவையானது எலும்பு தேய்மானத்தை சரி செய்து அந்த தேய்மானம் அடைந்த எலும்பு பகுதிகளை புதுப்பிக்கின்றது இந்த முள் கிழுவை. பின்பு பெரியோர்களே, நமது வயிற்றில் சிறுகுடல் பெருங்குடலில் ஏற்படக்கூடிய மலச்சிக்கலை அகற்றி ஒரு புத்துணர்ச்சியையும் சுகாதாரத்தையும் கொடுக்கின்றது இந்த முள் கிழுவை. அடுத்து இந்த முள் கிழுவையை இந்த கார்டியோ ஆக்டிவில் பயன்படுத்துவதன் காரணமாக மூலவியாதி என்று சொல்லக்கூடிய அந்த மூல வியாதிகளானது முற்றிலுமாக அகற்றப்பட்டு மனிதனை புத்துணர்ச்சி உடைய மனிதனாக நோயற்ற மனிதனாக அவன் சிறப்பாக வாழ்வதற்கான வகையை செய்கின்றது இந்த முள் கிழுவை. பின்பு ஆண்மை குறைவை அகற்றி நல்ல வீரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் உடல் உறுப்புகளுக்கு இந்த முள் கிழுவையானது அற்புதமான வேலையை செய்கின்றது. எனவே அப்படிப்பட்ட முள் கிழுவையை இந்த கார்டியோ ஆக்டிவ் என்று சொல்லக்கூடிய இருதய இயக்கியில் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் பெரியோர்களே. அடுத்து மூன்றாவதாக இதிலே பயன்படுத்தப்படக்கூடிய இயற்கை மூலிகை அசுவகந்தா அமுக்குரான் கிழங்கு. இந்த அசுவகந்தா அமுக்குரா கிழங்கு என்று சொல்லக்கூடிய இந்த இயற்கை மூலிகைகளானது பெரியோர்களே இந்த இருதய இயக்கி என்று சொல்லக்கூடிய கார்டியோ ஆக்டிவில் பயன்படுத்தப்படுகின்றன. பெரியோர்களே, இந்த அசுவகந்தா அமுக்குரா கிழங்கு இரண்டும் சேர்ந்து நரம்பு பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்கிறது, நரம்பு தளர்ச்சிகளை அகற்றுகின்றது. அடுத்து கை கால் நடுக்கம், உடல் நடுக்கம், வாய் குளறுதல் போன்ற அந்த இயற்கை நிகழ்வுகளை, அந்த இயற்கையிலேயே பாதிக்கப்படுகின்ற நரம்புகளையும் எலும்புகளையும் சரி செய்யக்கூடிய பேராற்றலை இந்த அசுவகந்தாவும் அமுக்குரான் கிழங்கும் பெரியோர்களே பெற்றிருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த அசுவகந்தாவையும் அமுக்குரா கிழங்கையும் இந்த கார்டியோ ஆக்டிவ் என்று சொல்லக்கூடிய இருதய இயக்கியில் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் பெரியவர்களை. பின்பு கை கால் எரிச்சல், பாத எரிச்சல், அடுத்து சுகர் சர்க்கரை வியாதியால் பாதம் எரிதல், நடக்கும் பொழுது வலிக்கின்ற நிலை, நடக்க முடியாமல் ஏற்படக்கூடிய சுகரால் ஏற்படக்கூடிய மிக மோசமான நிலை, இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் அகற்றக்கூடிய
ஒரு அற்புதமான படைப்பு தான் அசுவகந்தா அமுக்குரா கிழங்கு. இந்த பொருளானது நம்முடைய கார்டியோ ஆக்டிவ் என்று சொல்லக்கூடிய இருதய இயக்கியில் பெரியோர்களே பயன்படுத்தப்படுகின்றன. பின்பு நமது உடலை சமநிலையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரும் ஆற்றலை இந்த அசுவகந்தாவும் அமுக்குரா கிழங்கும் வைத்திருக்கிறது, சமநிலையில் வைத்திருக்க உதவுகிறது. அடுத்து மன அழுத்தத்தை போக்கக்கூடிய ஒரு வல்லாமை. மனமழுத்தம் ஏதையாவது ஒன்றை, நடக்காத ஒன்றை, இல்லாத ஒன்றை இருப்பதாக நடப்பதாக நினைத்து கொண்டு அதனால் ஏற்படுகின்ற மன பாதிப்பு, அதனால் ஏற்படுகின்ற மன குமுறல், அதனால் ஏற்படுகின்ற சரியான அமைதி இன்மை இல்லாமை போன்ற பல்வேறு நிகழ்வுகளை எல்லாம் இந்த அசுவகந்தா அமுக்குரா கிழங்கானது மிக எளிமையாக பெரியோர்களே சரி செய்கின்றது. அடுத்து பெரியோர்களே, இந்த கார்டியோ ஆக்டிவை நீங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது இந்த கார்டியோ ஆக்டிவ் என்று சொல்லக்கூடிய இந்த இருதய இயக்கி உடல் சோர்வை அகற்றி, அதாவது உடலுக்கு உரிய தெம்பையும் உணர்ச்சியையும் எழுச்சியையும் புத்துணர்ச்சியையும் இந்த கார்டியோ ஆக்டிவ் நமக்கு பெரியோர்களே வழங்குகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த கார்டியோ ஆக்டிவ் என்று சொல்லக்கூடிய இந்த இருதய இயக்கியில் பயன்படுத்தக்கூடிய அசுவகந்தா அமுக்குரா கிழங்கு என்ன செய்கின்றது? காது நோய்களை அகற்றுகின்றது. அது என்னங்க காது நோய்கள் என்று சொன்னால், காது கேளாமை, காதிலிருந்து சீழ் வடிதல் மற்றும் காது வலி போன்ற நோய்களை பெரியோர்களே மிக தெளிவாக குறிப்பிட்ட காலகட்டத்தில், நிர்ணயிக்கப்பட்ட காலகட்டத்தில் இந்த அசுவகந்தா அமுக்குரா கிழங்கு நீக்குகின்றது. அடுத்து பெரியோர்களே, இந்த அசுவகந்தாவும் அமுக்குரா கிழங்கும் உடலை சமநிலைப்படுத்தி, அதாவது உடலினுடைய எடை ஏறாமலும் குறையாமலும் நமக்கு தேவையான அளவு என்ன இடையோ அந்த எடையை இந்த அசுவகந்தாவும் அமுக்குரா கிழங்கும் நமக்கு வழங்குகிறது பெரியோர்களே. ஆனால் நாம் எடுத்துக்கொள்ளுவது இதயத்திற்கு. ஆனால் இந்த அசுவகந்தாவும் அமுக்குரா கிழங்கும், அதாவது எண்ணற்ற பணிகளை செய்ய முடியாத பணிகளை நமக்கு செய்து ஒரு சாதனையாக, சாதனை பொருளாக, சாதனை படைப்பாளியாக இந்த அசுவகந்தாவும் அமுக்குரா கிழங்கும் விளங்குகின்றது பெரியோர்களே. அடுத்து இதிலே மாதுளை, நான்காவது பொருளாக மாதுளையை பயன்படுத்துகிறார்கள் பெரியோர்களே. இந்த மாதுளை என்பது உங்களுக்கு புரியாததல்ல, தெரியாததல்ல. புரியாத ஒன்றுக்கு நான் விளக்கம் கொடுக்க இல்லை. ஏனென்றால் நீங்கள் உணர்ந்தது தெரிந்தது. இந்த மாதுளையில் பெரியோர்களே, அதாவது இரும்பு சத்தானது நிறைந்து நிற்கின்றது. அடுத்து இந்த இரும்பு சத்து, அதாவது நம்முடைய உடலினுடைய பல்வேறு குறைகளை அகற்றக்கூடிய வகையில் முன்னுரிமையில் இருக்கின்றது, முன்னிலை வகிக்கின்றது பெரியோர்களே. அதாவது அயன் கேப்சல் என்று சொல்லுவார்கள். பல்வேறு எலும்புகளுக்கு, நரம்புகளுக்கு தளர்ச்சியை கொடுக்காமல் எலும்புகளும் நரம்புகளும் உறுதி அடைவதற்கு இந்த மாதுளையை எடுத்துக்கொண்டால் அதில் இருக்கக்கூடிய இந்த
இரும்பு சத்தானது நமக்கு 100% நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது பெரியோர்களே. அடுத்து இரத்த சோகை என்று சொன்னால் வெளிரிய முகம், வெளிரிய கை கால்கள், வெளிரிய உடல், இதுதான் இரத்த சோகை. இந்த வெளிரிய நிலையை அகற்றி இரத்த சோகையை, அதாவது புயலின் முன்னே பஞ்சாக பறக்க விடக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் இந்த மாதுளையில் இருக்கின்றது பெரியோர்களே. அடுத்து இந்த மாதுளையில் நார் சத்து நிறைந்திருக்கின்றது. நார் சத்து நிறைந்திருப்பதன் காரணமாக பெரியோர்களே வயிறை அடிக்கடி தூய்மைப்படுத்தி வயிற்றில் இருக்கக்கூடிய, அதாவது அழுக்குகளை நீக்கி நமக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் நிகழ்ச்சியை செய்கின்றது பெரியோர்களே மாதுளை. இது உங்களுக்கு புரிந்ததுதான் என்றாலும் நினைவுபடுத்த மட்டுமே நான் இங்கு விரும்புகின்றேன். அடுத்து இந்த மாதுளையானது பெரியோர்களே இரத்த நாளங்களில், இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய கொழுப்பு அடைப்புகளை நீக்கி அந்த இரத்த குழாய்களையும் இரத்த நாளங்களையும் சிறப்பாக இயங்குவதற்கு இந்த மாதுளை பயன்படுத்தப்படுகின்றன பெரியோர்களே. இரத்த நாளங்களில், இரத்த குழாய்களில், அதாவது கொழுப்பு அடைப்படுகின்ற பொழுது, கொழுப்பு குறுக்கிட்டு நிற்கின்ற பொழுதுதான் ஹார்ட் அட்டாக் என்று சொல்லக்கூடிய மிக கொடூரமான நிகழ்வுகள் நிகழ்கின்றன பெரியோர்களே. லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான ரூபாயை மருத்துவர்களிடம் கொடுத்து மாத்திரைகளை பெற்று உடலை சீர்கேட்டுக்கு அழைத்து செல்லக்கூடிய நீங்கள் மாதுளையை அபரிமிதமாக வாங்கி பயன்படுத்துங்கள். அத்தோடு எங்களுடைய கார்டியோ ஆக்டிவ் என்று சொல்லக்கூடிய இருதய இயக்கி, இதய ராணி என்று சொல்லக்கூடிய எங்களுடைய இந்த வெல் ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது ஒட்டுமொத்தமான இவ்வளவு நன்மைகளையும் பெரியோர்களே நீங்கள் பெற முடியும் என்பதில் எல்லளவு கூட சந்தேகம் இல்லை பெரியோர்களே. அடுத்து இந்த இரத்தத்தில் கொழுப்பு படியாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு பிரமாண்டமான நிகழ்ச்சியை செய்வதுதான் மாதுளை. அத்தோடு மட்டுமல்ல பெரியோர்களே, மலச்சிக்கலை சரியாக்கி வயிற்றில் இருக்கக்கூடிய அழுக்குகளை சரிப்படுத்தி நமது உடலுக்கும் உள்ளத்திற்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது இந்த மாதுளை. அதோடு மட்டுமல்ல எனது சகோதரர்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, அதாவது இல்லற வாழ்க்கைக்கு தேவையான எழுச்சியையும் ஆக்கத்தையும் ஊக்கத்தை மட்டுமல்ல அதற்குரிய சக்தியையும் கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் ஆற்றல் இந்த மாதுளைக்கு உண்டு. எனவே இது ஒரு இல்லற வலுவூட்டி என்று இந்த மாதுளைக்கு பெயர் வைத்திருக்கின்றார்கள் பெரியவர்களே. இல்லற வலுவூட்டி என்று சொன்னால் அது மாதுளை. அப்படிப்பட்ட அந்த மாதுளையினுடைய பெரும்பான்மையான அதிகமான சக்தியை எடுத்து இந்த கார்டியோ ஆக்டிவ் என்று சொல்லக்கூடிய இருதய இயக்கி என்று சொல்லக்கூடிய இதய ராணி என்று சொல்லக்கூடிய இந்த கார்டியோ ஆக்டிவில் வைத்திருக்கிறார்கள், சேர்த்திருக்கிறார்கள், கலந்திருக்கிறார்கள். எனவே நான் மேலே குறிப்பிட்ட அத்துணை சக்திகளையும் நாம் மிக எளிமையாக பெறுவதற்கு பெரியோர்களே இந்த இருதய இயக்கி என்று சொல்லக்கூடிய இந்த கார்டியோ ஆக்டிவை பெரியோர்களே நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று உங்களை நான் மன்றாடி கேட்டுக்கொள்ளுகின்றேன் பெரியோர்களே. அதாவது இதயம் சரியாக வேண்டும் என்று
மருத்துவரை அணுகி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய எண்ணிக்கையற்ற மாத்திரைகள் இதயத்தை புண்ணாக்கி, உணவு குடலை புண்ணாக்கி, சிறுகுடல் பெருங்குடலை புண்ணாக்கி, உணவையே எடுத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு படுக்கையில் விழ வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு நாம் உள்ளாக்கப்படுகின்றோம் பெரியோர்களே. எனவே உங்களை மன்றாடி வேண்டி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன், 100% கெமிக்கல் ரசாயனம் நீக்கப்பட்ட இந்த கார்டியோ ஆக்டிவ், அதாவது இருதய இயக்கி என்று சொல்லக்கூடிய இந்த இதய ராணியை, இதுதான் இருதய இயக்கி என்று சொல்லுகின்றோம், இதய ராணி என்று சொல்லுகின்றோம், கார்டியோ ஆக்டிவ் என்று சொல்லுகின்றோம். பெல் ப்ராடக்டிலே வரக்கூடிய எங்களுடைய மோடிகேர் கம்பெனியார், அதாவது 1000ல் ஒரு பொருளாக, லட்சத்தில் ஒரு பொருளாக, கோடியில் ஒரு பொருளாக இந்த கார்டியோ ஆக்டிவை தயாரித்து பெரியோர்களே உங்களுக்காகத்தான் வழங்கி இருக்கிறார்கள். எனவே நீங்கள் இதை தயவு செய்து பயன்படுத்துங்கள். தயவு செய்து வாங்கி ஒரு முறை நீங்கள் பயன்படுத்தினால் அதற்கு பின்பு நீங்கள் இந்த உலகத்தில் மீண்டும் உயிர் பெற்று வளமாக நலமாக ஒரு இளைஞனாக எழுச்சி உள்ள ஒரு மனிதனாக நீங்கள் இந்த உலகத்தில் நடமாட முடியும், வாழ முடியும் என்பதை தத்துருவமான உண்மையாக ஒளிவு மறைவு இல்லாமல் உங்களிடையே நான் கூறுகின்றேன். அடுத்து பெரியோர்களே, இதிலே பயன்படுத்தக்கூடிய வல்லாரை நான் சொன்னேன், மருதமர பட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன, முள் கிழுவை பயன்படுத்தப்படுகின்றன, மாதுளை பயன்படுத்தப்படுகின்றன, வல்லாரை பயன்படுத்தப்படுகின்றன, சங்கு புஷ்பம் பயன்படுத்தப்படுகின்றன. இப்படி இயற்கை மூலிகளினுடைய கூட்டு பொருள்தான் இந்த கார்டியோ ஆக்டிவ் இருதய இயக்கி இதய ராணி என்று நான் உங்களுக்கு அறிவித்தேன். அந்த வகையில் 5வதாக பயன்படுத்தக்கூடிய பொருள் வல்லாரை. பெரியோர்களே, வல்லாரை என்று சொல்லுகின்ற பொழுது இது புரியாதது அல்ல, தெரியாததும் அல்ல, நீங்கள் உணராததும் அல்ல. ஆனால் அந்த வல்லாரையை பெரியோர்களே இங்கே பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதனுடைய 100% சக்தியை இதிலே வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த வல்லாரையானது இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய பெருமாற்றலை பெற்றிருக்கின்றது பெரியவர்களே. இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய மிக பிரமாண்டமான ஒரு பெரிய ஆற்றலை பெற்றிருக்கின்றது இந்த வல்லாரை. அதாவது இரத்தத்தை சுத்திகரித்தால் தானே, இரத்தத்தை தூய்மை செய்தால் தானே அந்த இரத்தமானது இரத்த நாளங்களிலும் இரத்த குழாய்களிலும் மிக சிறப்பாக மிக செம்மையாக செல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிகழ்ச்சியை பெரியோர்களே இந்த வல்லாரை செய்கின்றது. அந்த வல்லாரையைத்தான் எங்களுடைய இருதய இயக்கி என்று சொல்லக்கூடிய கார்டியோ ஆக்டிவில் பெரியோர்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்து இந்த வல்லாரையில் இரும்பு சத்து நிறைந்திருக்கின்றது. நான் முன்னாடியே அறிவித்தேன், இரும்பு சத்து என்பது நம்முடைய நரம்புகளையும் எலும்புகளுக்கும் அதாவது உயிர் கொடுத்து நல்ல வளமான நிலையை கொடுத்து நம்மை உருவாக்கக்கூடிய பேராற்றல் இந்த இரும்பு சத்திடம் இருக்கின்றது பெரியோர்களே. அடுத்து இந்த வல்லாரை என்ன செய்கின்றது, நம்முடைய மறதிகளை அகற்றி நினைவு இன்மையை போக்கி, பெரியோர்களே மறதியை அகற்றி நினைவு இன்மையை போக்கி ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடியது இந்த வல்லாரை. சில பெரியோர்கள்
95 வயது, 85 வயது, 80 வயது நிறைந்த பெரியோர்கள் சொன்ன கருத்துக்களையே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். கூறிய கருத்துக்களையே மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட பெரியோர்கள் இப்படிப்பட்ட இந்த கார்டியோ ஆக்டிவை பயன்படுத்துகின்ற பொழுது அவர்களுக்கு அந்த நினைவாற்றல் என்பது மிக அற்புதமாக, மிக அழகாக இருக்கும். அதாவது இவர்கள் 85 வயது ஆனவர்கள் என்று இல்லாமல் ஒரு இளைஞனுக்கு இருக்கக்கூடிய நினைவாற்றல் எப்படியோ அப்படிப்பட்ட நினைவாற்றலை இந்த வல்லாரையானது கொடுக்கின்றது பெரியோர்களே. அடுத்து இந்த வல்லாரையானது உடல் சோர்வை அகற்றக்கூடிய வகையில் பெரும் பங்கினை வகிக்கின்றது. அதாவது எத்துணை அளவுக்கு உடல் சோர்வுகள் இருந்தாலும் அத்துணை சோர்வுகளையும் பெரியோர்களே அகற்றி ஒரு புத்துணர்ச்சியையும் ஒரு எழுச்சியையும் இந்த வல்லாரையானது வழங்குகின்றது. அடுத்து பெரியோர்களே, அதாவது புண்களை ஆற்றக்கூடிய வல்லாமை நமது உடலில் எதிர்பாராமல் ஏற்படுகின்ற புண்களையும் பல்வேறு இடர்பாடுகளால் காரணங்களால் ஏற்படக்கூடிய புண்களையும் ஆற்றக்கூடிய பேராற்றல் உண்டு இந்த வல்லாரைக்கு. பெரியோர்களே, நீங்கள் உணர்ந்தது, புரிந்தது, தெரிந்தது. ஆனால் நினைவுபடுத்த மட்டுமே நான் விரும்புகின்றேன், உங்களுக்கு புரியாத கருத்தல்ல. ஏனென்றால் வல்லாரை என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டாண்டு காலமாக நீங்கள் உணர்ந்ததுதான், தெரிந்ததுதான். அப்படிப்பட்ட வல்லாரையைத்தானே எங்களுடைய கார்டியோ ஆக்டிவ் என்று சொல்லக்கூடிய இருதய இயக்கியில், இதய ராணியில் வைத்திருக்கின்றார்கள் பெரியோர்களே. இதனை நீங்கள் பயன்படுத்தினால் வல்லாரை கீரையை நீங்கள் 1000 கட்டுகள் வாங்கி உண்டால் என்ன சக்தியை பெற முடியும், என்ன எஃபெக்டை பெற முடியுமோ அத்துணை சக்திகளையும் நீங்கள் எங்கள் கார்டியோ ஆக்டிவ் என்று சொல்லக்கூடிய இருதய இயக்கியில், இதய ராணியில் பெற முடியும் என்பதை உங்களுக்கு நான் திட்டவட்டமாக கூறுகின்றேன் பெரியோர்களே. அடுத்து இது தொண்டை கட்டுதல். ரொம்ப பேருக்கு ஜலதோஷம் பிடிக்கும், தொண்டை கட்டி போயிடும், பேச முடியாது. சில பேருக்கு இயற்கையாகவே குரல் வளம் குறைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாருமே இந்த கார்டியோ ஆக்டிவை பயன்படுத்துகின்ற பொழுது தொண்டை கட்டுகளை சரி செய்து, பெரியவர்களே இங்கே பாருங்க, நான் இப்போ உங்கள் முன்னாடி இந்த கருத்துக்களை பதிவு செய்வதற்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இந்த கார்டியோ ஆக்டிவ் இங்கே தெரியுதுங்களா, இந்த கார்டியோ ஆக்டிவை 2 போட்டு கொஞ்சம் டீ குடிச்சுட்டு தான் உங்ககிட்ட இவ்வளவு சிறப்பாக நான் பேசுகிறேன். இவ்வளவு சிறப்பாக பேசுகிறதுக்கு என்ன காரணம்னா பெரியோர்களே, இந்த கார்டியோ ஆக்டிவ் என்று சொல்லக்கூடிய இருதய இயக்கி, இதய ராணி, அப்படிப்பட்ட இதனை நான் பயன்படுத்துவதால் தான் பெரியோர்களே உங்களிடம் இவ்வளவு தெளிவான குரலில் நான் பேச முடிகிறது என்பதை தத்துருவமான உண்மையோடு உங்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அடுத்து தொண்டை கட்டுதலை அகற்றி சளி, இருமல், காய்ச்சல் முதலியவைகளை அகற்றக்கூடிய பெரும் பங்கினை வகிக்கின்றது பெரியோர்களே. இந்த கார்டியோ ஆக்டிவ் என்று சொல்லக்கூடிய இருதய இயக்கி, இதற்கு எங்களுடைய ஐஸ்வர்யத்தினுடைய குழுமத்தினர், எங்களுடைய இயக்குனர் பெருமக்கள் இதற்கு, அதாவது இருதயத்தை இயக்குகின்ற இதய ராணி என்று பட்டப்பெயர் வைத்திருக்கிறார்கள் பெரியோர்களே. எனவே இந்த இதய ராணியை, கார்டியோ ஆக்டிவ் என்று சொல்லக்கூடிய இந்த இதய ராணியை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் இளைஞர்களாக, வளமாக, எழுச்சி மிக்கவர்களாக நீங்கள் உருமாறுவதற்கு இந்த கார்டியோ ஆக்டிவ் என்ற இந்த மாத்திரை
மூலிகையை நீங்கள் பயன்படுத்துங்கள் பெரியவர்களே. அடுத்து இந்த கார்டியோ ஆக்டிவ் என்று சொல்லக்கூடிய இந்த பொருளானது, இந்த மாத்திரைகளானது பல் சம்பந்தமான அனைத்து பொருள்களையும், பல் சம்பந்தமான அனைத்து குறைகளையும், பல் சம்பந்தமான அனைத்து நோய்களையும், பல் சம்பந்தமான அனைத்து குறைபாடுகளையும் சரி செய்யக்கூடிய பேராற்றலை பெற்றிருக்கின்றது பெரியோர்களே இந்த வல்லாரை. அப்படிப்பட்ட இந்த வல்லாரையை எங்களுடைய கம்பெனியார் இந்த கார்டியோ ஆக்டிவ் என்று சொல்லக்கூடிய இதிலே பயன்படுத்தி இருக்கிறார்கள் பெரியோர்களே. அடுத்து நமது உடலில் சுரி, சிரங்கு, நமது உடலில் ஏற்படக்கூடிய சொறி, சிரங்கு, படை, தேமல் போன்ற பல்வேறு இயற்கை குறைபாடுகளை பெரியோர்களே இந்த வல்லாரை சரி செய்கிறது. நாம் எடுத்துக்கொள்வது கார்டியோ ஆக்டிவ் இருதய நாளங்களை, இருதயத்தில் இருதயம் பயன்படுத்துகின்ற குழாய்களில், இரத்த நாளங்களில், நரம்புகளில், குழாய்களில் ஓடக்கூடிய இரத்தத்தை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் இந்த கார்டியோ ஆக்டிவை எடுத்துக் கொள்ளுகின்றோம். என்றாலும் கூட பெரியோர்களே சொறி, சிரங்கு, படை, தேமல், உடலில் ஏற்படக்கூடிய இயற்கை குறைபாடுகள் அத்தனையையும் இந்த வல்லாரையானது நீக்குகின்றது. அப்படிப்பட்ட வல்லாரை என்று சொல்லக்கூடிய இந்த இயற்கை மூலிகையை எங்களுடைய கம்பெனியார் இந்த இருதய இயற்கையில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். கார்டியோ ஆக்டிவ் என்று சொல்லக்கூடிய இந்த இதய ராணியில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இந்த கார்டியோ ஆக்டிவை நீங்கள் பயன்படுத்தினால் இவ்வளவு குறைபாடுகளையும் நீங்கள் நிறுத்த முடியும் மிக எளிமையாக. அதோடு மட்டுமல்ல பெரியோர்களே, இந்த வல்லாரையானது மூளை நரம்புகள் சோர்வடையும். இப்போ சில சமயம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் தொடர்ந்து படிப்பிலோ அல்லது கடின உழைப்பிலோ, அதாவது அதிகமான மூளைக்கு வேலை கொடுக்கின்ற நிலையிலோ நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்ற பொழுது அப்படியே சோர்வு அடங்கி சாஞ்சி போயிடும். அப்படி சோர்வு அடைந்து நாம் இயக்கம் இல்லாத நிலையில் இந்த கார்டியோ ஆக்டிவை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது, ஏனென்றால் அதில் வல்லாரை இருக்கின்றது அல்லவா, இந்த வல்லாரையானது நரம்புகளை உறுதிப்படுத்தி சோர்வடைகின்ற நரம்புகளை உற்சாகத்தை கொடுத்து அவைகளை செயலாக்கத்திற்கு கொண்டு வருகின்ற பொழுது நாம் புத்துணர்ச்சி அடைகின்றோம். எனவே அப்படிப்பட்ட அந்த ஊக்கத்தை மூளைக்கு வழங்குவது இந்த வல்லாரை பெரியோர்களே. அப்படிப்பட்ட அந்த வல்லாரையை இந்த கார்டியோ ஆக்டிவ் என்று சொல்லக்கூடிய, இந்த இருதய இயக்கி என்று சொல்லக்கூடிய, இந்த இதய ராணி என்று அழைக்கக்கூடிய இந்த மாத்திரைகளிலே வைத்து கொதித்திருக்கின்றார்கள் பெரியோர்களே. சங்கு புஷ்பம் இதிலே பயன்படுத்தப்படுகின்ற ஆறாவதாக பயன்படுத்தக்கூடிய சங்கு புஷ்பம். இந்த சங்கு புஷ்பமானது இங்க ஆஃப் ஆயிட்டா இது இந்த சங்கு புஷ்பமானது தலைவலி, ஒற்றை தலைவலி போன்ற தலை நோய்களை அகற்றக்கூடிய பேராற்றல் உடையது இந்த சங்கு புஷ்பம். அடுத்து இந்த சங்கு புஷ்பமானது வலி, மூட்டு வலி, வாதம், முடக்குவாதம், காய்ச்சல் போன்ற எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய பேராற்றல் உடைய இந்த சங்கு புஷ்பத்தை இந்த கார்டியோ ஆக்டிவ் என்று சொல்லக்கூடிய இந்த மாத்திரையிலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். பெரியோர்களே, இந்த சங்கு புஷ்பமானது வெட்டை நோய், எலும்பு நோய், பால்வினை நோய்,
பிறப்பு உறுப்பு நோய் முதலியவற்றை அழித்து உடல் உறுப்புகளை புதுப்பிக்கக்கூடிய ஒரு சிறந்த சாதனையை படைக்கின்றது இந்த சங்கு புஷ்பம். பெரியோர்களே, மலட்டுத்தன்மை, கருப்பை கோளாறு, வெள்ளைப்படுதல், எடையை குறைக்கக்கூடிய ஒரு பேராற்றல், இத்தனையும் உடைய இந்த சங்கு புஷ்பத்தை இந்த கார்டியோ ஆக்டிவ் என்று சொல்லக்கூடிய இந்த மாத்திரையிலே அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் பெரியோர்களே. அடுத்து மலச்சிக்கல், குடலிலே பூச்சி, செரிமான கோளாறு, சிறுகுடல் பெருங்குடல் கோளாறுகள் முதலியவற்றையெல்லாம் அகற்றக்கூடிய பேராற்றல் உடையது இந்த சங்கு புஷ்பம். அப்படிப்பட்ட இந்த சங்கு புஷ்பத்தை இந்த கார்டியோ ஆக்டிவ் என்று சொல்லக்கூடிய இருதய இயக்கியில் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் பெரியோர்களே. பின்பு மலட்டுத்தன்மை, கருப்பை கோளாறு, வெள்ளைப்படுதல், ஒயிட் டிசார்ஜ் என்று சொல்லுகின்றார்கள் அல்லவா, அந்த குறை, காரணமே இல்லாமல் எடை குறைதல் போன்ற எண்ணிக்கையற்ற குறைபாடுகளை இந்த சங்கு புஷ்பமானது மிக எளிதாக களைகின்றது பெரியோர்களே. இந்த சங்கு புஷ்பமானது இரத்த ஓட்டத்தை சீராக்கி, இரத்த ஓட்டத்தை சமநிலைப்படுத்தி, இரத்த நாளத்திலே இருக்கக்கூடிய கொழுப்பு என்று சொல்லக்கூடிய அந்த கொலஸ்ட்ராலை அகற்றி சமச்சீராக இரத்த நாளங்களுக்கும் இரத்த குழாய்களுக்கும் இரத்தம் செல்லுவதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக பொருளாக இந்த சங்கு புஷ்பம் அமைகின்றது. அப்படிப்பட்ட அந்த சங்கு புஷ்பத்தை இந்த கார்டியோ ஆக்டிவ் என்று சொல்லக்கூடிய இந்த இருதய இயக்கியில், இந்த இதய ராணியில் கம்பெனியார் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் பெரியோர்களே. இரத்த ஓட்டத்தை சீராக்குகின்றது, இரத்த நாளத்தை சரி செய்கின்றது, இரத்தத்திலே இருக்கக்கூடிய கொழுப்பை அகற்றுகின்றது என்று சொன்னால் இது சாதனையான நிகழ்வுகள் அல்லவா பெரியோர்களை. அப்படிப்பட்ட சாதனை நிகழ்வுகளை செய்யக்கூடிய இந்த சங்கு புஷ்பத்தை இந்த கார்டியோ ஆக்டிவ் என்று சொல்லக்கூடிய இருதய இயக்கியில் கம்பெனியார் பயன்படுத்தி இருக்கிறார்கள் பெரியோர்களே. நோய் எதிர்ப்பு சக்தி என்று சொல்லக்கூடிய இம்யூனிட்டி பவர் என்று சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி. இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அபரிமிதமாக வழங்கக்கூடியதுதான் இந்த சங்கு புஷ்பம். அப்படிப்பட்ட இந்த சங்கு புஷ்பத்தை இந்த கார்டியோ ஆக்டிவ்லே கம்பெனியார் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்து மன அழுத்தத்தை போக்கக்கூடிய ஒரு பொருளாக இந்த சங்கு புஷ்பம் அமைகின்றது. நினைவாற்றலை பெருக்கக்கூடிய ஒரு பொருளாக இந்த சங்கு புஷ்பம் அமைகின்றது. கார அமில தன்மையை உடலில் சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இந்த சங்கு புஷ்பம் அமைகின்றது. அடுத்து உடல் முழுவதும் அனைத்து உறுப்புகளுக்கும் சக்தி என்று சொல்லக்கூடிய ஆற்றலை சமமாக எடுத்து செல்வதற்கு இந்த சங்கு புஷ்பம் அமைகின்றது. அப்படிப்பட்ட இந்த சங்கு புஷ்பத்தை இந்த கார்டியோ ஆக்டிவ் என்று சொல்லக்கூடிய இருதய இயக்கியான இதய ராணியிலே அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். எனவேதான் பெரியவர்களே, தாய்மார்களே, இதய பாதிப்புள்ள எமது பெற்றோர்களே, எனது சகோதர சகோதரிமார்களே, இந்த மெடிக்கல் மாத்திரைகளை வாங்கி உண்டு உணவு குடல் வெந்து சிறுகுடல் பெருகுடல் பாழாகி உணவு உண்ண முடியாமல் படுக்கைக்கு நிரந்தரமாக அனுப்பி வைக்கக்கூடிய அந்த மாத்திரைகளை தவிர்த்து
பார்த்து இயற்கை மூலிகைகளை பயன்படுத்தக்கூடிய எங்களுடைய இருதய இயக்கி கார்டியோ ஆக்டிவ் என்று சொல்லக்கூடிய இந்த இதய ராணியை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள். எனவே இந்த வாய்ப்பை நல்கிய எங்களுடைய டைமண்ட் டைரக்டர்களுக்கும் மற்றும் இயக்குனர் பெருமக்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து எனது சகோதரி சகோதரமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.